நமஸ்காரம். ஒரு அருமையான ஆழமான குரு பரம்பரையை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பரம்பரையை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். தட்சிணாமூர்த்தி ஆதி குரு என்றாலும் அவர் பேசாத குரு, பேசி உபதேசிக்கிற குரு என்று வருகிற போது நம் அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் முதல் குரு சாக்ஷாத் நாராயணன் தான். அவருக்கு பிறகு அவரது பிள்ளையான பிரம்மா, அப்புறம் பிரம்மாவின் பிள்ளையான வசிஷ்டர், வசிஷ்டருக்கு பின் அவருடைய புத்திரரான சக்தி மகரிஷி, சக்திக்கு பிறகு அவரது புத்திரரான பராசரர், பராசரர் தான் விஷ்ணு புராணம் எழுதி உபகரித்தவர், இவருடைய புத்திரர் தான் வியாசர், வியாசருக்கு பின் நம் சம்பிரதாயத்தின் குரு அவருடைய புத்திரரான சுக மகரிஷி, மகா பிரம்மனிஷ்டர். இவர் பிறந்ததிலிருந்தே பரபிரம்மமாக இருந்ததால் கல்யாணமே செய்து கொள்ளாதவர், இதனால் இவருக்கு பிள்ளையும் இல்லை. அப்படியானால் இதுவரை தகப்பனார் பிள்ளை என்று தொடர்ந்து வந்த குரு பரம்பரை இவரோடு நின்றுவிட்டதா? இல்லை, இவருக்கு அப்புறம் அது குரு சிஷ்யர் என்கிற புது கிரமத்தில் விருத்தியாயிற்று. சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர். கௌடபாதர் சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்தவர். இனிமேல் சந்நியாச பரம்பரையிலேயே வேதாந்த சம்பிரதாய ஆசாரியர்கள் வருகிறார்கள். கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர். கோவிந்தரின் சிஷ்யர் தான் நம் சங்கர பகவத்பாதர்கள். சங்கரருடைய 4 முக்கியமான சிஷ்யர்கள் பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர் ஆகியவர்கள். இதற்கப்புறம் ஒவ்வொரு சங்கர பீடத்திலும் இன்று வரை வரிசையாக வந்திருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் நம் குருமார்கள் ஆவார்கள். இந்த குரு பரம்பரையை சொல்கிற ஸ்லோகத்தை எல்லோரும் தினமும் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமன்யான் ஆஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. இதில் பத்மபுவன் என்பது பிரம்மா, வார்த்திககாரர் என்பது சுரேஸ்வரர்கள். மற்ற பெயர்கள் நமக்கே தெரியும். 4 சங்கர பீடங்களில் இன்று வரை வந்த அனைத்து ஆச்சாரியர்களும் அஸ்மத் குருன், அதாவது நம்முடைய குருமார்கள். இந்த குரு பரம்பரையில் வந்த அனைத்து மகான்களுக்கும் நான் எப்போதும் பணிந்து நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லோரும் தினமும் சொல்லி வழிபடலாம். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.